தேர்தல் கூட்டணி அதுல நடந்தது நடக்காதுக்காக நடந்ததா நான் வேறு ஏதோ 2 பேருக்கு இடையில உள்ளூர வன்மம் இருக்கு. அந்த காரணம் எதிர்காலத்துல வெளியில வரட்டும். நம்ம ஆதாரம் இல்லாம நம்மளும் பேச முடியாது. எப்போதோ நடந்த கொலை வழக்குல அது உண்மைதான் என்றாலும் கூட தோண்டி எடுத்து பேசுறாங்கன்னா உள்ளூர அவ்வளவு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, எரிமலை மாதிரி. அது கொஞ்சம் வெடிச்சிருக்கு, லாவா கொஞ்சம் வெளியில வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் அது தனிப்பட்ட பகை ஏதோ நடந்திருக்கு, சமுதாய ரீதியாவா இல்ல உள்ளூர்ல எதுவும் சண்டை நடந்திருக்குதா, இல்ல 2 பேரும் மாறி மாறி வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டாங்களா தங்களுக்கு வேண்டப்பட்ட சர்க்கிள், என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு. அதை கொஞ்சம் உறுதியாவே சொல்லலாம், வரம்பு மீறிய வார்த்தைகள் தான் அண்ணாமலை பயன்படுத்தினார். அந்த கோபத்தை எடப்பாடியும் அவருடைய வயதுக்கே ஒரு அடிப்படையில கொஞ்சம் மென்மையா கடுமையா தான் அவர் வார்த்தையில் வெளிப்பட, மைக் கிடைக்கிற பூரா அவர் பேசுறாருன்னு எடப்பாடி தான் சொன்னார், அண்ணாமலை மட்டும் சொல்லல. அண்ணாமலை பார்த்து எடப்பாடி அதே குற்றச்சாட்டு தான், அரசியல் வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல அதுதான் எடப்பாடி அந்த எல்லைக்குள்ள இருந்து கடுமையா விமர்சிக்கிறார். அண்ணாமலை தன் வரம்பை மீறி எந்த தலைவரும் செய்யாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்கிறார்னா அது நிச்சயமாக எடப்பாடி என்கிற தனிநபருக்கு எதிராக தான் நான் பாக்குறேன்.